Good morning students. Today we are going to learn in series problem number 1. So first problem வந்து 2 parts இருக்கு. So first part is sigma n equal to 3 to infinity 1 divided by n log n into log of log n is diverges. And second part is sigma n equal to 3 to infinity 1 divided by n log n into log n the whole square converges. Okay, so ரெண்டு பார்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம டைவர்ஜஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்குற சீரீஸை வந்து நம்ம ஏஎன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஎன் வந்து தட் இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீஸிங்னு இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி டிக்ரீஸிங்னு போட்டுக்கோ. சரியா, டிக்ரீஸிங். ஏன் பாரு, இங்கே பாரு, A1 greater than or equal to A2 greater than or equal to etc greater than or equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது மோனோட்டானிக் டிக்ரீஸிங் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்மை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா, அப்போ இந்த டேர்மை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 2 power k வந்து அப்ளை பண்ணிக்கோ. சரியா, அப்போ தட் இஸ் ஈக்குவல் சிக்மா k ஈக்குவல் டு 3 to infinity 2 power k into a 2 power k that is equal to sigma k equal to 2 to infinity 2 power k into 1 divided by 2 power k into log 2 power k into log of log 2 power k. ஸோ நம்ம இதில் எங்கெல்லாம் உனக்கு n இருக்கிறோம் அங்கெல்லாம் 2 power k அப்ளை பண்ணிக்கோ. சரியா, ஸோ அப்போ இப்போ 2 power k கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த டேர்ம் ஃபுல்லும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து சிக்மா k equal to 3 to infinity 1 divided by m log mன்னு எடுத்துக்கிறோம். வேர் m equal to log 2 power k. அப்போ இங்கே log 2 power k இருக்கிற இடத்துல mன்னு கொடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. சரியா, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து சீரீஸை வந்து என்ன பண்ணுறோம், an எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ திஸ் வேரி இஸ் டைவர்ஜென்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட்டு an ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கோ. an வந்து மோனோட்டானிக் டிக்ரீஸிங் சீக்வன்ஸு. ஸோ மோனோட்டானிக் டிக்ரீஸிங்னா நமக்கு எப்படி இருக்கும், a1 greater than or equal to a2 greater than or equal to etc greater than or equal to 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணிக்க. பட் இங்கே வந்து டினாமினேட்டரில் இந்த பவர் மட்டும் இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ் நமக்கு. சரியா, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ இந்த 2 power k கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கோ. ஸோ இங்கே அதே மாதிரி எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு 1 divided by இப்போ log 2 power k நம்ம எப்படி எழுதலாம், k into log 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ 1 by log 2 வந்து சம்மேஷனுக்கு வெளியே எடுத்துக்கோ. மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பாரு, k into இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கிற இவ்வளோ டேர்ம்ஸும் greater than k log k the whole squareன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து எப்படின்னா இந்த டேர்ம் வந்து which is less than this டேர்ம்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை விடவும் இந்த டேர்ம் வந்து என்னவாக இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற டேர்மை விடவும் இந்த டேர்ம் வந்து என்னவாக இருக்குது, லெஸ் தெனாக இருக்குது. ஸோ விச் இஸ் கன்வர்ஜென்ட். ஸோ பை கம்பாரிசன் டெஸ்ட்டு, ஸோ நம்ம இந்த பக்கம் கன்சிடர் பண்ணியிருக்கிற இந்த டேர்ம் வந்து என்னவாக இருக்குது, கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த டேர்ம் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோன்னா an அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஸோ சம்மேஷன் an இஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா த நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோம். ஓகேவா, இது ஒரு ஹெட்டிங், நீ அது ஹெட்டிங்காக போட்டுக்கோ. சரி, அந்த நம்பர் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஈக்குவல் டு சிக்மா n ஈக்குவல் டு 0 to infinity 1 divided by n ஃபேக்டோரியல். வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், சம்மேஷன் n equal to 0 to infinity 1 divided by n factorial. Okay, so n factorial na that is equal to 1 into 2 into etc n. This n greater than or equal to 1. Next 0 factorial நம்ம எப்படி எழுதுவோம், that is equal to 1. இது 0 factorial equal to 1. ஸோ இதில் ஹெட்டிங் வந்து the number இது ஹெட்டிங். சரியா, ஈயோட வேல்யூ இந்த மாதிரி எழுதுகிறோம். இதில் n ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ கொடுத்துருக்குறோம். 0 ஃபேக்டோரியல்னா தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. ஓகே, ஸோ இதுவளவும் நம்ம இதில் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறோம், இஸ் கன்வர்ஜென்ட். ஓகேவா, ஈன்னு சொல்கிறது கன்வர்ஜென்ட் அப்படின்ட்டு, நமக்கு ஈன்னு சொல்கிறது நமக்கு ஒரு
வேல்யூ கொடுத்துருக்குறோம். எது E ஈக்குவல் டு சிக்மா n ஈக்குவல் டு 0 to infinity 1 divided by n ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு என்னவாக இருக்கும், கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பாரு, இங்கே n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா k ஃபேக்டோரியல்னு எடுத்துருக்குறோம் ஈயோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ Sn ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ k ஃபேக்டோரியல்னால் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். புட் k ஈக்குவல் டு 0, அப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். +1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 divided by 2 factorial plus etc plus n factorial. ஸோ இப்போ 1 ஃபேக்டோரியல்னா 1, 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2, 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 ப்ளஸ் எக்ஸட்ரா n ஃபேக்டோரியல்னால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் லெஸ் தேன் திஸ் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ 1 + 1 by 2 plus 1 by 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர்னால் அந்த மாதிரி இதை வந்து லெஸ் தேன் எடுத்துருக்கிறதுனால இந்த டேர்ம்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் 2க்கு பவராக. ஓகேவா? ஸோ தட் விச் இஸ் லெஸ் தேன் 1 + 1 வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கிறோம். இந்த ஒரு டேர்மை மட்டும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி எழுதுகிறோம். ஸோ இப்போ வந்து இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அந்த இதில் ஃபார்மில் இருக்குது. சரியா? ஸோ 1 - x பவர் n டிவைடட் பை 1 - x அந்த எக்ஸ்பான்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 - 1 டிவைடட் பை 2 பவர் n - 1ன்னு எழுதிக்கலாம். தட் இம்ப்ளைஸ் Sn வந்து லெஸ் தேன் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் 1 + 2 ஈக்குவல் டு 3 ஆனதுனால இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ Sn வந்து லெஸ் தேன் 3 - 1 டிவைடட் பை 2 பவர் n - 1. நம்ம இதை காமனாக எப்படி சொல்லலாம், Sn வந்து லெஸ் தேன் 3 அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறோம். சரியா? அப்போ Sn வந்து மோனோட்டானிக் இன்க்ரீஸிங் அண்டு பவுண்டட் அபோவாக இருக்குது. அப்போ Sn வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? எப்போவுமே பவுண்டட் அபோவ்னா கன்வர்ஜஸாக இருக்கும், பவுண்டட் பிலோ அப்படின்னா டைவர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தட் இம்ப்ளைஸ் சிக்மா 1 டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இஸ் கன்வர்ஜென்ட். அப்போ இது எது, நம்மளோட E வேல்யூ. ஓகேவா? ஸோ E வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஸோ இது E வேல்யூ வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். ஸோ E இஸ் வெல் டிஃபைன்டட். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து E வந்து கன்வர்ஜென்ட்னா E வந்து வெல் டிஃபைன்டட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் நம்பர் 20. இது ஈஸியான தியரம் தான். ஸோ இப்போ இதோட வேல்யூவும் நீ தெரிஞ்சிருக்கணும். லிமிட் n tends to infinity 1 + 1 by n the whole power n that is equal to E. ஓகேவா? இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? லிமிட் n tends to infinity 1 + 1 by n the whole power n equal to E. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா லெட் Tn ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூவை Tnன்னு எடுத்துருக்கிறேன். Sn ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நவ் Tn ஈக்குவல் டு இது என்ன பண்ணுறோம், 1 + nc1 into 1 by n plus nc2 into 1 by n square plus etc plus ncn into 1 by n power n. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த டேர்ம் பாரு, இது 1, அதுக்கு அடுத்து என்ன கேன்சல் ஆகிடும், நமக்கு 1 கிடைக்கும். மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, இவ்வளோ டேர்ம்ஸும். ஓகே, ஸோ இப்போ ஒன்லி ஜஸ்ட் டெரிவேஷன் தான். இவ்வளோ வந்து இதை வந்து டிரைவ் பண்ணி நீ கொண்டு வரணும் இவ்வளோத்தையும். ஓகேவா? இப்போ நமக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து Tn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 1 by 2 factorial plus etc plus 1 by n factorialனு கிடைக்கும். this value equal to Sn. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இப்போ Tnோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Snஆக இருக்கும். ஓகேவா? ஸோ Tn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Sn. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் Tn வந்து விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் Snஆக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity Sn equal to E. இதுலேருந்து this value is இந்த எழுத முடியல. this limit n tends to infinity supremum of Sn that is equal to limit n tends to infinity Sn equal to Eன்னு கொடுத்துக்கோ. சரியா? ஸோ நெக்ஸ்ட் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் Tn which is less than or equal to E. this is equation number 1. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா if n greater than or equal to m then
tnோட வேல்யூ வந்து greater than or equal to 1 plus அந்த இதோட எக்ஸ்பான்ஷன் கொடுத்துக்கோ சரியா. ஸோ இவ்வளோ வேல்யூஸும் எடுத்து எழுதிக்கோ. இதோட இது greater than or equal to இருக்கும் this வேல்யூவோட tn. ஓகே, letting n tends to infinity keeping m fixed and we get limit n tends to infinity infimum of tnோட வேல்யூ greater than or equal to this one. It is equal to sm. Okay, so அப்போ sm ஓட வேல்யூ which is less than or equal to limit n tends to infinity infimum of tn. So இது நம்ம equation number 2. From equation 1 and 2 இருந்து அப்போ என்ன சொல்லலாம்னா e less than or equal to this term which is less than or equal to this one which is less than or equal to e. So அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன சொல்லலாம் limit n tends to infinity infimum of tn this இதோட வேல்யூ equal to e அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இப்படின்னா limit n tends to infinity infimum of tn ன்னா that is tn ஓட வேல்யூ என்னது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே எடுத்திருக்கோம் let tn equal to so this 1 plus 1 divided by n the whole power n ன்னு எடுத்துக்கலாம். ஸோ this value equal to e. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் limit n tends to infinity 1 plus 1 by n the whole power n it is equal to e அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க சரியா. ஜஸ்ட் ஒன்லி டெரிவேஷன் பார்ட்டு தான் ஈஸியாக இருக்கும், பார்த்து படிச்சுக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் வந்து ப்ரூவ் தட் 0 லெஸ் தேன் e மைனஸ் sn லெஸ் தேன் 1 டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்டு n. இதை வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ஸ்டேட்மெண்ட்டை படித்து வச்சுக்கோ சரியா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சுக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஒரு தியரம் இருக்குது. இது வந்து சின்ன தியரம் தான், ப்ரீவியஸாக இருக்க ரிசல்ட்டை இந்த தியரத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால அங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ தியரம் வந்து 21 ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் தட் இ இஸ் இர்ரேஷ்னல். ஓகேவா. இ வந்து என்னவா இருக்கும் இர்ரேஷ்னலாக இருக்கும். ஈயோட வேல்யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஸோ ஈயை வந்து என்ன சொல்கிறோம் இர்ரேஷ்னல் அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். ஓகேவா. ஸோ சப்போஸ் இ இஸ் ரேஷ்னல் அப்போ நம்ம இதை கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். சப்போஸ் இ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்கும் தட் இஸ் பி பை கியூ அந்த ஃபார்மில் இருக்கும். ஓகேவா. அதான் இ ஈக்குவல் டு பி பை கியூ. p, q are positive integers எடுத்துக்கிறோம். ஓகேவா. பை ரிசல்ட் ப்ரீவியஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ரிசல்ட் நமக்கு ஆல்ரெடி 0 லெஸ் தேன் e மைனஸ் sn லெஸ் தேன் 1 பை n ஃபேக்டோரியல் இன்டு என்னன்னு ஆல்ரெடி தெரியும் சரியா. அந்த ரிசல்ட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ 0 லெஸ் தேன் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் q ஃபேக்டோரியல் இன்டு e மைனஸ் sq இன்டு 1 பை க்யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. என்னுக்கு பதிலாக இப்போ q அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃபரெண்ட். புட் n ஈக்குவல் டு q வேணுன்னா சைடில் மென்ஷன் பண்ணிக்கோ. புட் n ஈக்குவல் டு q. ஓகேவா. ஸோ q யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். அப்போ 0 லெஸ் தேன் q ஃபேக்டோரியல் இன்ட்டு e மைனஸ் q factorial into sq which is less than 1 by q. Okay. So அப்போ q factorial into e வந்து that is equal to q factorial into p by q. So அப்போ that is since e equal to p by q. So அப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும் இது வந்து நமக்கு integer அப்படின்னு சொல்லும் which is a integer value. So அப்போ also q factorial into sq equal to q factorial into 1 plus 1 divided by 2 factorial அதாவது இது 1 by 1 factorialனு மீனிங் சரியா. ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1 டிவைடட் பை q ஃபேக்டோரியல். ஸோ q ஃபேக்டோரியலில் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் q ஃபேக்டோரியல் டிவைடட் பை q ஃபேக்டோரியல் கிடைக்கும். ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸு இவ்வளோ டேர்ம்ஸு நமக்கு கிடைக்கும். ஓகேவா. விச் இஸ் அன் இன்டீஜர். இந்த வேல்யூஸ் வந்து இன்டீஜர் வேல்யூவாக இருக்குது. விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு அண்ட் இன்டீஜர் பிட்வீன் 0 அண்ட் 1. 0க்கும் which is a contradiction to and integer between 0 and 1ன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா. therefore e வந்து கட்டாங்க என்னவா இருக்கும் ரேஷ்னலாக இருக்காது, ஒன்லி இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதிலேருந்து வந்து நம்ம என்ன சொல்கிறோம் e வந்து இர்ரேஷ்னல் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட்டு கொடுக்குறோம். த நம்பர் e இஸ் இர்ரேஷ்னல் அண்ட் நாட் அல்ஜிப்ரிக். இது வந்து தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா. த நம்பர் வந்து எப்படி இருக்கும், இர்ரேஷ்னலாக இருக்கும், பட் வந்து நாட் அல்ஜிப்ரிக் நம்பர். ஓகேவா. ஸோ இது வந்து நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வரைக்கும் நமக்கு செகண்ட் யூனிட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நமக்கு தேர்ட் யூனிட்டை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.